சில கதைய கேட்கும்போதுதான், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நிம்மதியா இருப்போம். அந்த நிம்மதிய என்னோட இந்த கதை உங்களுக்கு தரும்னு நான் நம்புறேன். கதைக்குள்ள போலாமா? "வெண்பனியே விலகாதே" அத்தியாயம் 9. அன்று மாலை வகுப்பு முடிந்த சமயம், எல்லா மாணவர்களும் வகுப்பிலிருந்து வெளியேற எழ, "எல்லாரும் கிளம்பி போயிடாதீங்க. எல்லாரும் நேரடியா ஆடிட்டோரியத்துக்கு வாங்க. இன்னைக்கு அர்ஜுனும் செம்பாவும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறாங்க" என்று சபரி சொல்ல, சென்பா டான்ஸ் ஆடி நம்ம பார்த்திருக்கோம். அர்ஜுன் டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்ல. அர்ஜுன் சென்பாவை விட நல்லா ஆடுறானான்னு இன்னைக்கு பார்த்துருவோம். வாங்க என்று அர்ஜுன் சென்பாவோடு படிக்கும் மாணவர்கள் எல்லாம் ஆடிட்டோரியத்திற்கு செல்ல, அங்கு அர்ஜுன் சந்துருவிடம் இந்த பாட்டுக்கு ஆடுனா நல்லா இருக்கும்ல மச்சி என்று கேட்டுக்கொண்டு நிற்க, சந்துரு இந்த பாட்டை பிளே பண்ணு என்று சென்பா ஒரு பாடலை காட்ட, சந்துரு அர்ஜுனை பார்க்க, பிளே பண்ணுடா அவங்க சொன்ன பாட்டையே என்று அர்ஜுனும் சொல்ல, தான் அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து தாவணி போல் அணிந்து கொண்ட சென்பா, ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அர்ஜுனை பார்த்து சொல்ல, ஐ எம் ரெடி என்றான் அர்ஜுன். தோற்று விடுவான் அர்ஜுன் என்ற நம்பிக்கையில் மினுமினுக்கும் அவளின் விழிகளை பார்த்த அர்ஜுன் ஆடிட்டோரியத்தின் நடுமத்தியில் சென்று நிற்க, செண்பாவும் அவன் அருகில் சென்று நின்றாள். பாடலும் ஒலிக்கப்பட்டது. பாலே என்னும் மேற்கத்திய நடனம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு அழகான நடனம். மெல்லிய நடன அசைவுகளோடு கூடிய நளினமான நடனம். பாலே ஆடும் நடன கலைஞர்களின் உடல் வெள்ளாக வழியும். பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். பாடல் ஒலிக்கப்பட்ட மறுகணம், பாலே டான்ஸ் ஆட ரெடியா என்று அர்ஜுன் கேட்க, என்னது பாலே டான்ஸா? உனக்கு பாலே டான்ஸ் ஆட தெரியுமா என்று சென்பா கேட்க, ம் தெரியும். உனக்கும் பாலே டான்ஸ் தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆடுவோமா என்று சென்பாவின் விழிகளை பார்த்தபடியே அர்ஜுன் கேட்க, சென்பா எந்த பதிலும் கூறவில்லை. அர்ஜுன் சென்பாவின் வலது கையை எடுத்து அவனின் தோளில் மேல் வைத்தவன் அவளின் இடக்கையை தன் இடக்கையால் பிடித்து அவளோடு சேர்ந்து ஆட ஆரம்பித்தான். அவனது ஒவ்வொரு நகர்வுக்கும் ஏற்றபடி சென்பா இசைந்து கொடுத்தாள். அர்ஜுன் அவளது விழிகளை விட்டு அவன் விழிகளை அகற்றவே இல்லை. அவன் பார்வையை தவிர்க்க முடியாமல் சென்பாவின் இதய துடிப்பின் வேகம் கூட அர்ஜுனின் மீது இருக்கும் கோபத்தை எல்லாம் அவனோடு நடனமாடும் இந்த கணம் சென்பா மறந்தே போயிருந்தாள். அவனின் காந்த பார்வை, அவனின் படிக்கட்டு தேகம், காற்றில் ஆடி கதை பேசும் அவனின் கேசம், அவளை விழுங்கும் பார்வை, பார்க்கும் அவனின் கருவிழிகள், இவையெல்லாம் சென்பாவை கிறங்கச் செய்ய, நடனம் ஆட முடியாமல் விழப்போனவளை இடையோடு பிடித்து அவனோடு அணைத்து அர்ஜுன் நிற்க வைக்க, இருவரின் மூச்சுக்காற்றும் உரசிக்கொள்ளும் நெருக்கத்தில் தேகம் உரச இருவரும் தங்களை மறந்து நிற்க, பாடலும் நிறுத்தப்பட்டது. பாடல் நின்றதையெல்லாம் அவர்களின் புத்திக்கு உரைக்கவே இல்லை. சென்பாவின் பக்கத்தில் சென்ற மாலதி, சென்பா நீ டான்ஸ் ஆனது போதும், வா என்று சென்பாவின் கரம் பிடித்து இழுத்து போனாள். வாவ் என்ன டான்ஸ், செம்மையா இருந்துச்சு என்று எல்லோரும் அர்ஜுனை புகழ்ந்து தள்ளினார்கள். சென்பாவை இழுத்துச் சென்ற மாலதி கல்லூரி வளாகத்தின் மரத்தின் கீழ் சென்பாவை நிற்க வைத்து, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என்னென்னமோ பேசுன, அர்ஜுன தோற்கடிப்பேன் அப்படி இப்படின்னு பெரிய இவ மாதிரி பேசிட்டு போன. இப்போ என்னடான்னா அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போற, கண்ணாலேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? அவ உன் கழுத்துல தாலி கட்டுனதால முழுசா அவன் பொண்டாட்டியாவே நீ மாறிட பாக்குறியா என்ன என்று மாலதி கேட்க, தன் துப்பட்டாவை கையால் திருகியபடி தலை குனிந்து சென்பா நின்றிருக்க, சென்பா நான் கேட்டுட்டே இருக்கேன், சிவடங்காதுல சங்குத்துற மாதிரி நிக்கிற, பதில் சொல்லுடி என்று மாலதி அழுத்தமாக கேட்க, மாலதியை நிமிர்ந்து பார்த்த சென்பாவின் கண்ணில் கண்ணீர். என்னடி, என்ன ஆச்சு, ஏன் அழற என்றாள் மாலதி. அர்ஜுன், அர்ஜுன் ஏன் இப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணணும் என்று சென்பா அழுது கொண்டே மாலதியிடம் கேட்க, சென்பா, are you love அர்ஜுன்? நீ
அவன லவ் பண்றியா என்றாள் மாலதி. பண்ணுன பண்ணுற. ஆனா அவனை ஏன் லவ் பண்ணேன்னு இப்ப நானே என்னைய கேட்டுக்கிறேன். அவனை வெறுக்கிறேன்டி நான். ஆனா அந்த வெறுப்பு எனக்கு வேதனைய கொடுக்குது. என்னால முடியல மாலதி என்று நந்தியை அணைத்துக் கொண்டாள் செண்பா. ஏய், அழாதடி செண்பா, அழாத ப்ளீஸ் என்று மாலதி செண்பாவை தேற்றிக் கொண்டிருக்க, செண்பா மாலதியை கட்டிக்கொண்டு அழுவதை முதல் மாடியில் ஆடிட்டோரியத்தின் வெளியிலிருந்து பார்த்த அர்ஜுன் சந்துருவிடம், அவ ஏன் அழறான்னு தெரியுதா என்றான். எனக்கு எப்படிடா தெரியும் என்றான் சந்துரு. டான்ஸ் ஆடும்போது அவ கண்ணுல என் மேல இருந்த காதல நான் பார்த்தேன்டா. அவ என்ன லவ் பண்றா. அந்த காதல மீறி அவ கண்களால என்ன கோபமா பார்க்க முடியல. அவ என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை என்ன வெறுத்து ஒதுக்க தடையா இருக்கு போல. அத தாங்க முடியாம அழுறாடா என்று அர்ஜுன் சொல்ல, இல்ல, எனக்கு புரியல. அவளுக்கு உன் மேல லவ் வர நிறைய காரணம் இருக்கு. ஆனா வெறுக்க அப்படி ஒரு காரணமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையேடா மச்சான். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு உன்னை கல்யாணம் பண்ணனா, உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சா, காலேஜ விட்டு துரத்துனா, உன்னை பரீட்சைக்கு படிக்க விடாம டார்ச்சர் பண்ணுனா, இத்தனையும் ஏன்டா பண்ணுனா என்று சந்திர கேட்க, அந்த காரணத்தை இந்த டான்ஸ் பிராக்டிஸ் முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான்டா. அவ என்னை விட்டு விலகி நிற்கும் போது இருக்க கோபமும் வெறுப்பும் என் பக்கத்துல இருக்கும்போது காணாம போயிடுதுடா. He loves me madly என்று அர்ஜுன் சொல்ல, என்னவோ போடா, நீயும் செண்பாவும் சீக்கிரம் ஒன்னா சேரணும்டா என்றான் சந்துரு. அடுத்து வந்த நாட்களிலெல்லாம் அர்ஜுனோடு நடனம் ஆடும் அந்த வேளைகளிலெல்லாம் தன்னை கட்டுப்படுத்த முயன்று அர்ஜுன் முன் தோற்றுதான் போனாள் செண்பா. இன்னும் சொல்ல போனால் அவள் அவனின் அருகாமையை விரும்பினாள். அர்ஜுனின் அருகாமை செண்பாவுக்கு பிடித்து போயிருந்தது. அவனில் அவள் தொலைய ஆரம்பித்திருந்தாள். செண்பாவின் விழிகள் அவனை தீண்டிக் கொண்டே இருக்க ஆசைப்பட்டன. செண்பாவின் கரங்கள் அவன் கைப்பிடித்து நடக்க ஏங்கி நின்றன. செண்பாவின் உள்ளம் அவனின் ஆறுதலை அணைப்பை தேடியது. ஆனால் அவனோ செண்பாவை கண்டு கொள்வதே இல்லை. இன்னும் ஃபேரவல் நடக்க 4 நாள்கள் தான் இருந்தது. அந்த சமயம் ஒரு மாலை வேளையில் நடன பயிற்சி முடிந்து அர்ஜுன் தன் நண்பர்களோடு அமர்ந்திருக்க, சபரி அவன் நண்பியோடு அர்ஜுனின் பக்கம் வந்தான். ஹாய் அர்ஜுன், இவ என்னோட ஃப்ரெண்ட். இவ வேற காலேஜ்ல படிக்கிறா. இவ காலேஜ்ல கல்ச்சுரல் நடக்குதான். இவ பேலே டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறா. பட் ஓரளவுக்கு தான் இவளுக்கு டான்ஸ் தெரியுமா. நீதான் பேலே டான்ஸ் நல்லா ஆடுவீங்க, அதான் உன்கிட்ட இவள கூட்டிட்டு வந்தேன் என்று சபரி சொல்ல, ஹாய் அர்ஜுன், ஐம் வேதா என்று அர்ஜுனிடம் சபரியின் நண்பி கைகுலுக்க கரம் நீட்டினாள். ஹாய் வேதா என்று அர்ஜுனும் கைகுலுக்க அதை பார்த்த செண்பாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அர்ஜுன், எனக்கு டான்ஸ் சொல்லி தரீங்களா ப்ளீஸ் என்று வேதா கேட்க, ஷியோர், வாங்க என்று அர்ஜுன் வேதாவை அழைத்துக் கொண்டு ஆடிட்டோரியத்தின் மேடையின் மேல் ஏறியவன் வேதாவிற்கு நடனம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே பேலே நடனம் வேதாவிற்கு கொஞ்சம் தெரிந்திருந்ததால் அர்ஜுனோடு சேர்ந்து அவளும் ஆடினாள். நெருக்கமாக ஆடினாள். அவளின் அங்க வளைவுகள் அர்ஜுனின் மேனியோடு படபட செண்பாவின் கண்களில் கோபக்கனல் தெரித்தது. பக்கத்திலிருந்த மாலதியின் கைப்பிடித்த செண்பா, நாம இங்க இருக்க வேண்டாம், வாடி போலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர போனவள் அனைவரின் கரகோஷத்தையும் கேட்டு திரும்பி பார்த்தாள். வேதா அர்ஜுனின் கன்னத்தில் முத்தமிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்த செண்பாவோ வேக எட்டுக்களோடு ஆடிட்டோரியத்தின் மேடையில் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் வேதாவின் பக்கத்தில் சென்றவள் அர்ஜுனிடமிருந்து வேதாவை பிரித்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள். அடுத்த கணம் செண்பாவின் கன்னத்தில் அர்ஜுன் அறைந்திருந்தான். இந்த நிகழ்வை அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. வேதா கன்னத்தை பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். செண்பாவை பார்த்த அர்ஜுன் அவளை அடிபட்ட பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். செண்பாவின் பக்கம் போன மாலதி, என்னடி இது என்று கேட்க, அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே சென்று விட்டாள் செண்பா.
செண்பாவின் நோட்டு புத்தகம் பை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மாலதி வெளியே செல்ல அங்கு செண்பாவையும் அவளது ஸ்கூட்டியையும் காணவில்லை. அடி பாவி, அவ மேலேயே இருக்கிற கோபத்துல என்னைய விட்டுட்டு போயிட்டியேடி என்று புலம்பிய மாலதி நடந்தே வீடு வந்து சேர்ந்து விட்டாள். வந்த மாலதிக்கு அதிர்ச்சி. செண்பா வீட்டில் இல்லை. இவ எங்க போயிட்டா? ஆளை காணோம் என்று மாலதி செண்பாவின் எண்ணுக்கு கால் செய்து பார்த்தாள். மாலதியின் அழைப்பை செண்பா எடுக்கவில்லை. ஐயோ, இவ போன் கால அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே என்று பதறிய மாலதி தனக்கு தெரிந்த இடத்திலெல்லாம் செண்பாவை தேடிவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். செண்பா எங்கடி போன என்று கண் கலங்க உட்கார்ந்திருந்த மாலதியிடம் அங்கு வந்த சந்துருவோ அர்ஜுனோ எதுவுமே கேட்கவில்லை. பொறுமை இழந்த மாலதி, இங்க ஒருத்தி அழுதுட்டு உட்கார்ந்திருக்க, என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா என்று எழுந்து அவள் கத்த, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு எங்களுக்கு நாங்களே சூனிய வச்சுக்கவா என்று சந்துரு கேட்க, என்ன நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கான் இந்த சந்துரு, இப்போ இவங்களை விட்டா நாம ஹெல்ப் கேட்க வேற ஆளும் நமக்கு இல்ல என்று நினைத்த மாலதி, சந்துரு செண்பாவை காணோம் என்றாள். அதை கேட்ட சந்துரு, அப்பாடி உன் தோழி தொலைஞ்சிட்டாளா, ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப நல்ல செய்தி சொல்லி இருக்க என்று சந்துரு சொல்ல, அர்ஜுன் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவன் இதை கேட்டதும், என்ன சொல்ற மாலதி, செண்பாவை காணமா என்று அர்ஜுன் பதறிக்கொண்டே மாலதியின் பக்கம் வந்தான். என்ன சொல்ற மாலதி சார், நீங்க அக்கறையா கேக்குற அளவுக்கு செண்பா மேடம் உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணிடல, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சந்திர சொல்ல, டேய் மணிய பாரு, 10 ஆச்சு, இந்த இருட்டுல அவ எங்க இருக்காளோ, நான் போய் அவளை அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சந்துருவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று வீட்டிலிருந்து தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அர்ஜுன். செண்பா வழக்கமாக செல்லும் டீ கடை முதல் எல்லா இடத்திலும் செண்பாவை தேடினான் அர்ஜுன். செண்பா எங்குமில்லை. கடைசியில் காலேஜுக்கு பக்கத்துல இருக்க பூங்காக்கு போயிருப்பாளோ என்று யோசித்த அர்ஜுன் தனது வண்டியை பார்க்கை நோக்கி செலுத்தினான். அர்ஜுன் நினைத்ததை போலவே செண்பா அந்த பூங்காவில் தான் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். செண்பாவின் பக்கத்தில் போன அர்ஜுன் அவள் இறுக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, செண்பா என்று அழைத்தான். செண்பாவிடம் பதில் இல்லை. செண்பா வா வீட்டுக்கு போலாம் என்று அர்ஜுன் சொல்ல, இப்பொழுதும் செண்பா எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாக அசராமல் அமர்ந்திருந்தாள். அதற்கு மேல் பொறுமை இல்லாத அர்ஜுன், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று கத்த, எழுந்த செண்பா அவள் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தவள், நீதான் பிரச்சனை, போதுமா, நான் உன்னை லவ் பண்ணதுதான் பிரச்சனை, போதுமா, இப்போ உன்னை வெறுக்க முடியாம தவிக்கிறதுதான் பிரச்சனை, போதுமா என்றாள் அழுகையோடு. பைத்திய மாதிரி பேசாத, இப்போ இப்போ எதுக்கு அழுகிற என்று அர்ஜுன் கேட்க, பொண்ணாலதான் நான் அழற, நீ ஏன் அப்படி பண்ணன, நீ மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நான் இப்போ அழ வேண்டிய அவசியம் இல்ல என்று செண்பா சொல்ல, அதை கேட்டு ஆத்திரமடைந்த அர்ஜுன் தன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் இடையில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு விழிகளை மூடி திறந்தவன் செண்பாவின் முன் ஒற்றை விரல் நீட்டி, இங்க பார், நான் என்ன பண்ணுனேன் அப்படிங்கறத இப்ப நீ சொல்ற, எதுவுமே சொல்லாம ஏன் அப்படி பண்ணுனா எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ணேன்னு, ஒழுங்கா சொல்லி தொலை, நான் பண்ணுனா இல்லையான்னு நான் சொல்றேன் என்று அர்ஜுன் சொல்ல, செண்பா அமைதியாக இருந்தாள். நான் கேட்டுட்டே இருக்கேன், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று அர்ஜுன் கத்த, நீ நீ என்ன பண்ணணும்னு சொல்லணுமா, சொல்றேன், நீ ஒரு கொலைகார, 2 அப்பாவிங்க செத்ததுக்கு காரணமானவன், போதுமா என்று செண்பா சொல்ல, செண்பாவை புரியாமல் பார்த்தான் அர்ஜுன். வாட், என்னால 2 பேர் இறந்தாங்களா, நான் கொலைகாரனா என்றான் அர்ஜுன். ஆமா ஆமா, நீதான் கொலைகாரன், அவங்க 2 பேரும் உன்னாலதான் இறந்தாங்க
நீ ஏன் அப்படி பண்ணுன? நீ ஏன்டா அப்படி பண்ணுன?" என்று செண்பா அர்ஜுனின் சட்டையை 2 கைகளாலும் பிடித்து உலுக்கியவள் அவன் மார்பு மீது முகம் புதைத்து அழுதாள். தன்னை தவறாக செண்பா புரிந்து வைத்திருக்கிறாள் என்பது மட்டும் அர்ஜுனுக்கு தெளிவானது. "செண்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல" என்றான் அர்ஜுன். அவனிலிருந்து விலகியவள் அர்ஜுனை பார்த்து ஒரு கேலி புன்னகையை சிந்தியவள், "இவன் தப்பு பண்ணத இதுவரைக்கும் நான் தப்பு பண்ணுனேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரோட சாவுக்கு காரணமாகிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல்ல?" என்று செண்பா கேட்க, "திரும்ப திரும்ப பைத்தியக்காரி மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதடி" என்றான் ஆத்திரத்தோடு அர்ஜுன். "நீ நீ கொலகாரன் கொலகாரன கொலகாரன்னு சொன்னா அத உன்னால தாங்க முடியலல்ல" என்று செண்பா சொல்ல, "செண்பா, என் பொறுமைய சோதிக்காத" என்றான் அர்ஜுன் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி. "என்னடா, என்ன உனக்கு கோபம் வருதா? அது உனக்கு ஏன் வரணும்? எனக்கு தான் வரணும். மலர், சரவணன் ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டியா?" என்று செண்பா கேட்க அர்ஜுன் ஆடி போய்விட்டான். "செண்பா, என்ன என்ன சொல்ற நீ? அப்போ மலர், சரவண இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா?" என்று அர்ஜுன் கேட்க, "ஆமா, ஆமா, நீதான் நீதான் அவங்க 2 பேரையும் கொன்னுட்ட. என் என் மலர, என்னோட உயிர் தோழிய, வாயெல்லாம் பூச்சிய கொன்னது நீதான். அவ உயிருக்கு உயிரா நேசிச்ச உன்னோட உன்னோட நண்பன் சரவணனை கொன்னதும் நீதான். அவங்க செத்தது உன்னாலதான்" என்று செண்பா சொல்லிக் கொண்டிருக்க அர்ஜுன் மிரண்டு விட்டான். அப்போது சந்துரு மாலதியோடு அங்கு வந்திருந்தான். மாலதியை பார்த்ததும் அர்ஜுனை விட்டு விலகி போன செண்பா, "மாலதி, வா போலாம்" என்று அழுது கொண்டே அவளை அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள். அர்ஜுனின் பக்கம் வந்த சந்துரு, "என்னடா, என்ன ஆச்சு?" என்று கேட்க, "சரவணன், மலர்" என்று அர்ஜுன் சொல்ல சந்துருவின் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. செண்பா, மாலதி, மலர் மூவரும் உயிர் தோழிகள். சரவணன், சந்துரு, அர்ஜுன் மூவரும் உயிர் தோழர்கள். இவர்களின் நட்பை பார்த்து பொறாமைப்படாதவர்களே இல்லை என்று கூறலாம். மலருக்கு வாய் பேச முடியாது. ஆனால் அழகாக தேவதை போல இருப்பாள். சரவணனும் மலரும் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். இவர்களின் காதல் அவர்களின் பெற்றோருக்கு தெரிய வரவே இருவரின் வீட்டிலும் எதிர்ப்பு. மலரின் வீட்டில் அவளை கல்லூரிக்கு அனுப்பவில்லை. சரவணனின் வீட்டிலும் அதேதான். பிரிந்திருந்த அவர்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவர்களின் நண்பர்கள்தான். வீட்டின் எதிர்ப்பை எல்லாம் மீறி செண்பாவும் மாலதியும் மலரிடம் சரவணனோடு அவளை சேர்த்து வைப்பதாக சொல்லி இருக்க, சரவணனுக்கும் இதே நம்பிக்கையை அர்ஜுனும் சந்துருவும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் சரவணனின் கைபேசிக்கும் மலரின் கைபேசிக்கும் ஒரு புகைப்படம் ஒன்று வந்தது. அந்த புகைப்படம் தான் சரவணனின் மலரின் தற்கொலைக்கு காரணமாக இருந்தது. ஒரு நாள் காலை மலரின் தற்கொலை செய்தி செண்பா மாலதியின் காதுக்கு வரவே அடித்து பிடித்து மலரின் இல்லத்திற்கு சென்றார்கள் செண்பாவும் மாலதியும். அவர்களின் நண்பியின் உயிரற்ற உடல் நடு வரவேற்பறையில் கிடத்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து உடைந்து போயினர் செண்பாவும் மாலதியும். "மலர், ஏண்டி அவசரப்பட்ட? என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல" என்று தன் நண்பியின் சடலத்தின் பக்கத்தில் மண்டியிட்டு அழுதாள் செண்பா. செண்பாவின் அருகில் வந்த மலரின் தங்கை, "அக்கா, மலர் அக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க, இந்தாங்க" என்று ஒரு கடிதத்தை நீட்ட அதை பிரித்து படித்தாள் செண்பா. "அன்புள்ள செண்பா மாலதிக்கு மலர் எழுதுவது, இன்னைக்கு காலையில அர்ஜுன் நம்பர்ல இருந்து சரவணனுக்கு கல்யாணம் ஆனதா சில புகைப்படங்கள் வந்தது. சரவண வீட்டுக்காரங்க அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரவண இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்க முடியாது. ஐம் சாரி. நான் போறேன். சரவணனுக்கு என்னோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. இப்படிக்கு மலர்"
என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்ததும் செண்பா நொறுங்கி விட்டாள். மலரின் கைபேசியை மலரின் தங்கையிடமிருந்து வாங்கி பார்த்தாள் செண்பா. அர்ஜுனின் எண்ணிலிருந்து சரவணனின் திருமண புகைப்படங்கள் அனுப்பப்பட்டு இருந்தது. உடனே மாலதியை அழைத்துக் கொண்டு செண்பா சரவணனின் வீட்டிற்கு புறப்பட்டாள். சரவணனின் வீட்டு முன்னே ஆட்கள் நிறைய பேர் நின்று கொண்டிருக்க தயங்கியவாறே செண்பாவும் மாலதியும் உள்ளே நுழைந்தனர். அங்கு பார்த்த காட்சி செண்பாவை உறைய வைத்து விட்டது. நடுகாலில் மின் விசிறியில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்ட சரவணனின் உடலை காவலர்கள் இறக்கிக் கொண்டிருந்தார்கள். இடிந்து போய்விட்டாள் செண்பா. அங்கிருந்தவர்களை விசாரித்ததில் சரவணனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்பதை தெரிந்து கொண்டாள் செண்பா. சரவணனின் தகப்பனிடம் சரவணனின் கைபேசியை வாங்கி பார்த்தாள். அதில் மலருக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் திருமணம் நடந்திருப்பதை போன்ற படங்கள் அர்ஜுனின் எண்ணிலிருந்து அனுப்பப்பட்டிருப்பதை பார்த்தாள். சரவணனின் மரணமும் இந்த புகைப்படத்தால் தான் என்று யூகித்தவள் அன்றைக்கு முடிவு செய்தாள். சரவணனின் மலரின் இறப்புக்கு காரணமான அர்ஜுனை பழிவாங்க வேண்டுமென்று. அந்த பழிவாங்கும் எண்ணத்தில் தான் செண்பா அர்ஜுனை திருமணம் செய்து கொண்டாள். இன்று வரை அவனை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். அர்ஜுன் செண்பா தன்னை பழி வாங்குவதற்காக சொன்ன காரணத்தை சந்துருவிடம் சொல்ல, டேய் என்னடா இது, சரவணன் மலர் சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சரவணன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவன் தற்கொலைக்கு நீ எப்படி காரணமாவ? இல்லடா, இதை இப்படியே விடக்கூடாது. செண்பாட்ட போய் நான் சொல்றேன், அவங்க தற்கொலைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்று சந்திர சொல்ல, மச்சி அவ என் மேல இவ்ளோ பெரிய பழிய போடுறான்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஆழமான காரணம் இருக்கும். முதல்ல அத கண்டுபிடிக்கணும் என்று அர்ஜுன் சொல்ல, எப்படா அதை கண்டுபிடிக்கிறது என்று சந்திர கேட்க, மாலதிட்ட கேட்டு பாப்போம் என்று அர்ஜுன் சொல்ல, சரியா போச்சு போ, அவ வாய துறக்கவே மாட்டாடா என்றான் சந்துரு. சரி, வேற எதுவும் வழி இருக்கான்னு யோசிச்சு பாப்போம் என்றான் அர்ஜுன். இதே சமயம் சுந்தரமோ தன் மனைவி மீனாட்சியிடம், மீனாட்சி, நீ சொன்ன போலவே சென்பா கோயமுத்தூர்ல பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துகிட்ட போது அவளோட ஹெல்த் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இந்த என்று ஹெல்த் டெஸ்ட் ரிப்போர்ட்டை சுந்தரம் மீனாட்சியிடம் நீட்ட, அதை பார்த்த மீனாட்சிக்கு அதிர்ச்சி. என்னங்க, இதுல செம்பாவோட பிரெக்னன்சியை பத்தின எந்த ஒரு விஷயமும் இல்லையே என்று மீனாட்சி கேட்க, பிரெக்னண்டா இருந்தா தானே பிரெக்னன்ட்னு போடுவாங்க. அந்த பொண்ணு பொய் சொல்லி உன் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா என்றார் சுந்தரம். இல்லங்க, நிச்சயமா அந்த பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணல என்று மீனாட்சி சொல்ல, நம்ம பையனை விட நீ அந்த பொண்ணை ரொம்ப நம்புற மீனாட்சி, இது ரொம்ப தப்பு என்றார் சுந்தரம். இல்லங்க, அது அது வந்து எப்படி ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல பொய் சொல்லக்கூடும் என்று மீனாட்சி கேட்க, எல்லா பொண்ணுகளும் உண்மைய மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு இல்ல. அதனால நீ உன் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு முதல்ல நம்பு. அந்த பொண்ணே சீக்கிரமா அவ வாயால நான் சொன்னது பொய்தான்னு உன்கிட்ட வந்து சொல்லுவா என்றார் சுந்தரம். மக்களே, அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.